இந்த காலையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த ஆராதனை தொடங்குறதுக்கு முன்பாக சங்கீதம் 93வது அதிகாரம் எப்படியாக சொல்கிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவரது கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அநாதையாய் இருக்கிறீர். கத்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனை கர்த்தர் தொடங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க சித்தம் கொண்ட தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த காலையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கடந்த வாரம் முழுவதும் நீர் கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து நடத்தினதற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி மீட்டு ஆண்டவரே, இந்த நாள் மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தர் நீர் எங்களை கூட்டி வந்ததற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உன்னதர், உயர்ந்தவர், வாக்கு மாறாத தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் கர்த்தர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் மகிமையாக நீர் வெளிப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த பீடத்திலிருந்து தொனிக்கப்படும் போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரும் துரிதமாக கூட்டி வர போதுமான தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைகள் மத்தியில் தடைகளாக இருக்கிற எல்லா காரியங்களும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நிர்மூலமாகி போவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல மகிமையாக இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு வருகிற ஒவ்வொருவரும் உற்சாகத்தின் ஆவிலால் நீ நிரப்புவீராக, சந்தோஷத்தின் மகிழ்ச்சியினால் நீ நிரப்புவீராக. ஆண்டவரே, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தினால களிப்புள்ள இதயத்தோடு ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க நீர் எங்களை இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்திரப்படுத்துவதற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து ஆண்டவரே அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை பாதி உம்மை துதிக்கும் போதும் கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் மகிமையாக இறங்கி நீர் ஒவ்வொரும் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பாடுகிறவள், வாசிக்கிறவள் என்ற ஒவ்வொருவரையும் இங்கே இருக்கிற எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய அனுக்கிரக பிரசன்னத்தினால நீங்க நிறுத்தி நடத்த போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தொடர்ந்தும் நாம மாத்திரமே மயப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் மேலும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போமா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் இல்லையா. ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நிறம் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல்ரோயிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா,
ஸ்துதிப்போம். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. நீ பெரியவர், நீ பெரியவர். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நீ பெரியவர், நீ பெரியவர். ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் அவரே. ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹalleluya. வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் என்ன என்ன நிலைகள் இருந்தாலும் அவர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை
நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
மாறாத தேவன் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை குறித்த ஆண்டவரே எவ்வளவாய் நீர் சிந்திக்கிறீர் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. ஏசப்பா இந்த இடத்துல ஆண்டவரே எங்களை ஆராதிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஐயாவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஐயாவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிலையாய் மாற்றிவிட்டீர். ஐயா நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிலையாய் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி. அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஐயாவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஐயாவியானவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர்.
எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து புத்தங்கள் கொடுத்து நிலையாய் மாற்றிவிட்டீர். நன்றி ஆண்டவரே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிலையாய் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எத்தனை நன்மைகள் எங்களுக்காக நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே. பொழுதும் எங்களோடு நீர் இருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி சொல்லுமா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தேவனை பார்த்து நன்றி சொல்லுமா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜாவே, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அவர் நாமத்தை போற்றுவோமா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர், என் வாழ்க்கையில் எவ்வளவு வல்லமை உடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. உங்களையே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. எல்லாரும் குரல்களை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றுவோமா. நன்றி நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பொழுதும் எங்களோடு நீர் இருக்கிறீர். நன்றி நன்றி ராஜா. எங்களிடத்துல பேசுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கண்ணீரா நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்கிறே. கண்ணீரா நன்றி சொல்கிறேன் என் தேவா, கணக்கில்லா நன்மை செய்கிறே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, கணக்கில்லா நன்மை செய்கிறே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்கிறே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவா என்னை உயர்த்தினீர். உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எல்லோரும் ஆண்டவரே ஒன்றாய் சேர்ந்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. உண்மையே உயர்த்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. இதோ உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹalleluya. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்
வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வழி நடத்தும் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நீ பெரியவர் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya. கடைசியாய் ஒரு வரி மட்டும் பாடி முடிப்போமா? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர் நீரே ஆண்டவரே. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. யாரும் இல்லை. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. உங்களை போல வேற யாரும் இல்லை ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இதோ அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. நீரே எங்கள் ரட்சகர். ஹalleluya. எங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் அனைத்தையும் நீக்கி போடுகிற தேவன் நீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து இதுவரைக்கும் வழி நடத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. இதோ இத்தனை நாட்கள் நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அனைத்து சபைகளுக்காகவும் ஜெபித்தோமே ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தோம் ஆண்டவரே. வெவ்வேறு பிரேயர் ரிக்வெஸ்ட்களுக்காக ஜெபித்தோமே ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் ஆண்டவரே அனைத்தையும் கேட்டு பதிலளிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த காரியம் இருந்தாலும் இதோ சுகவீனம் பலவீனம் ஏதோ தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே சகலத்தையும் சந்திக்கிற தேவன் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி. ஹalleluya. எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்க பாதப்படியில இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம நல்லா உற்சாகமா நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நம்ம பாடினது போல கடைசி வாரம் இந்த மாதம் எப்படி தொடங்குச்சுன்னே தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த மாத முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. ஆனால் நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருபோதும் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் விசேஷமாக உலகம் எங்கிலும் நியூ லைஃப் ஐக்கிய திருச்சபைகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா மிஷன் சண்டே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அனுசரிக்கிற இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு சபைகளையும் நினைவு கூர்ந்து எத்தனை சபைகள் பெங்களூர், கர்நாடகா, ஜப்பான், வெளி தேசங்களில் ஜப்பான், நியூயார்க் போன்ற பல இடங்களில், தமிழ்நாடு, சென்னை, கர்நாடகா, தெலுங்கானா பல இடங்களில் தேவனுடைய சபைகள் அந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காகவும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களாக நினைவு கூர்ந்து பல பேர் இந்த மாதத்தில் ஜெபிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் நாம் அவங்களோடு கூட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு சபைகளுக்காக ஒவ்வொரு போதகர்களுக்காக ஒவ்வொரு இடங்களுக்காக நாம் சேர்ந்து நம்ம கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து முடிஞ்சா அவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த விசேஷமான இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீ எந்த நோக்கத்தோட நியூ லைஃப் ஐக்கிய
திருச்சபைகளை நீ ஆரம்பித்தீரோ ஆண்டவரை இதுவரை நடத்தி வந்திருப்பதற்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நடத்தின ஒவ்வொரு போதகர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பாதுகாத்து நடத்த போதுமான தேவனாக இருந்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரை, ஒவ்வொரு மாநிலங்கள், ஒவ்வொரு ஆண்டவரை தாலுகாக்களில் இருக்கிற சபைகளில் கர்த்தர் நீங்க மகிமையாக இத்தனை நாட்கள் கூட இருந்து ஆண்டவரை நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் விசுவாசிகளுக்கு கொடுத்து ஆண்டவரை நல்ல பாதுகாப்பை ஒவ்வொரு சபை போதகர்களுக்கு கொடுத்து நடத்தினதற்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் காலை வேளையிலும் அப்பா நாங்கள் ஒன்று கூடி எங்கள் சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் என்னென்ன தடைகள் ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகளோடு ஆண்டவர் ஒவ்வொரு சபை இடங்கள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் நாங்கள் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஜெபித்திருக்கிற இந்த தருணங்கள்ல கர்த்தர் நீங்க மகிமையாக ஆண்டவரே ஆண்டவர் வெளிப்பட போற தயவுக்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையில் மேலும் உம்முடைய ஆலயம் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையில் மேல கர்த்தர் ராஜரீகம் பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளுக்கும் நேரா நீ ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆண்டவர் உம்முடைய சபை, உம்முடைய போதகர்களையும் உம்முடைய விசுவாசிகளையும் நீர் பாதுகாத்து கொள்ள போற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாகும் மகிமை ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களும் விளங்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே எங்கள் நியூ லைஃப் திருச்சபை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை தலைமை போதகருக்காக, ஜான் பாஸ்டருக்காக, ஆண்டவரை டெசி ஆன்டிக்காகவும் ஆண்டவர்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எந்த ஆண்டவரை நோக்கத்தோடு நீ கொண்டு வந்தீரோ இதுவரை அப்படியாக நீ நடத்தி வந்தீர். இனிமேலும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை ஆண்டவரே ஆண்டவரை ஸ்தோத்திரம் போதகரோடு கூட இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீ நடத்த போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் மகிமையாக ஒவ்வொரு சபைகளின் மேலும் ஆண்டவரே நீர் மகிமையை வெளிப்படுத்த போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை ஒவ்வொருவரும் கண்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மோடு கூட ஆண்டவர் எல்லாரும் கிட்டி சேர்ந்து நடக்க நீர் கிருபை செய்வீராக அப்பா. மார்க் சுவிசேஷத்தை நாங்கள் வாசிப்பது போல உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்ன தேவனே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளும் அப்படியாக உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் போது உம்முடைய கிருபையும் ஆளுகையும் பிரசன்னம் கூட நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம காணிக்கைகளும் கர்த்தருக்கு சமூகத்துக்கு நாம் செலுத்த போகிறோம். நல்லா உற்சாகமாக நாம் ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கை கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. நம்மளாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த காணிக்கையை தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரே நல்ல காலை வேளைக்காகவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதிக்கும் சகல கணத்துக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மட்டும் சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி, உண்மையை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே. இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் தேவன் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றதான தேவனுடைய வசனத்தின்படி ஆண்டவரே, தேவன் எங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கையின் பிரயாசத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உமக்கு இது எல்லாமே உம்முடையது ஆண்டவரே, இது எதுவும் எங்களுடையது கிடையாது ஆண்டவரே.
உம்முடையது ஆண்டவரே. ஆனாலும் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவரே ஏற்கனவே உம்முடையதை நாம் மறுபடியும் ஆண்டவர் உம்முடைய பாதபிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் என் தேவன் ஆண்டவரே கிறிஸ்துவேசுவுக்குள் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவனுமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமீன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தமாக காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தர் நம்ம கூட்டி வந்திருக்கிறார். அதனால நம்ம நல்லா ஸ்டேந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்த இருக்கிற இடங்கள் நம்ம கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரத்தை நாம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற இந்த நேரத்திலும் வாஞ்சியோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் தீமோத்தேயனவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தாசன் நல்லா உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி கர்த்தர் நாம மகிமைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் ஜெபங்கள் நிறைய நடந்திருக்குது சபையில். சில நேரங்களிலே பங்கு கொள்வதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். சில நேரங்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த மிஷன்ஸ் சண்டேவே இந்த நாளிலே நாம் அனுசரிப்பதற்கான கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களை நினைவு கூற ஊழியக்காரர்களை ஆண்டவரே தரிசனத்தோடு கூட இந்த நியூ லைஃப் ஃபெலோஷிப் ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலகமெங்கிலும் ஆண்டவரே செய்கிற இந்த ஆண்டவரே இந்த உன்னதமான ஊழியத்தின் பணிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து இத்தனை ஆண்டுகள் லார்ட் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இந்த அறுவடையை ஆண்டவரே நீர் பெருக பண்ணியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. எங்களுக்கும் ஆண்டவரே இந்த காலை வேளையில் தேவாவியானவர் எங்களோடு கூட உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவாவியானவர் ஆண்டவரே இந்த கழுதையை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே என்னை மறைப்பீராக. ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஆண்டவரே உடைய பிரசன்னராக இருப்பீராக. எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு மிஷனரி தாகத்தை கர்த்தர் வைப்பீராக. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய ஆண்டவரே நற்செய்தியை சொல்லுகிறவர்களாய், கடந்து செல்லுகிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இந்த காலவெளியிலே அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எடுத்து நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தெரிஞ்ச வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாராவது இங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் காட். தேவன் தம்முடைய ஒரே பேரான் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தேவனுடைய ஆலயத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு கெட்டு போகாதபடிக்கு ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிற வண்ணமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே தேவனுடைய ஆலயத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷனரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்துக்கு அவர் என்ன பண்ணாரு? தியாகமாக நம்ம கொடுத்தபடினாலே இன்னைக்கு மீட்கப்பட்டவர்களாய் நாம் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் மிஷன் காட் சொந்த குமாரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன்.
தேவனாகிய கர்த்தர் வரலனா, சிலுவையிலே அறையப்படலைனா, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்படலைனா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இல்லை, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம கூட யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தோம், அந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் நம்ம எப்படி பண்படுத்தி இருக்கிறார், ஒரு உகந்த பாத்திரமாய் நம்மை வணைந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சேஞ்ச் இருக்கா இல்லையா? ஆமென். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா? நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு 4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கு? அந்த காலத்தில் இருந்துச்சு, சாபத்தில் இருந்தது, பாவத்தில் இருந்தது, அடிமைத்தனத்தில் இருந்த நம்மளுடைய சந்ததிய ஜெனரேஷனை இயேசுவின் இரத்தத்தினால கர்த்தர் மீட்டு இந்த நாளிலே நம்மை நீதிமான்களாய், இஸ்ரவேலின் சந்ததியாய், கர்த்தர் பரலோகத்தின் ஜனங்களாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த கால வேளையில யோசிச்சு, இன்னைக்கு இப்படி யோசித்து பார்க்கும்போது பவுலை பற்றி நான் கொஞ்சம் தியானிக்கும் பொழுது I was so encouraged this morning. I was so encouraged. பவுலுடைய வாழ்க்கையில தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்று சொல்லி நான் தியானிக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, விட்டுருங்க எங்களை. we are nothing. எங்களோட டேலண்ட் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்களோட படிப்பு ஒன்றுமே இல்லை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், I worked so long, so many years, so many decades அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பவுலை பற்றி தியானிக்கும் பொழுது எல்லாமே குப்பையும் தூசியுமா இருக்குதுன்னு சொல்லி இந்த காலையில் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை இந்த நாளிலே சபையாருக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். யோசிச்சு பாருங்களேன், எதையோ நாம் பெருசாக சொல்ல முடியாதுங்க. நான் கற்று தேர்ந்தவன், ஐ எம் சோ ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் ஏரியா இல்லைங்க. கர்த்தர் கிருபையா உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கிருபையா இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். கிருபையா நியூ லைஃப் ஃபெலோஷிப்பை, இந்த அருமையான ஒரு தேவனுடைய ஆலயத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யோசிச்சு போறீங்களா, எங்கேயோ இருக்க வேண்டிய நம்ம கூட்டி சேர்த்துருக்கிறாரு, எங்களையும் கூட. God has brought us for a purpose. ஆண்டவர் இந்த முதல் மிஷனரி இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன கர்த்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோசிச்சு பாருங்களேன், இண்டிவிஜுவலாக யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார், உங்கள் மேல அன்பு வைத்திருக்கிறார், அதனாலே உங்களை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். அல்லேலூயா. God has chosen you. இந்த வரிசையில் அப்படியே பார்க்க போனால் நான் பார்த்த ஒரு காரியம், ஆபிரகாமின் குடும்பத்தை நாம் இந்த காலவெளியில் கொஞ்சம் சற்று தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தேராகு, ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் தேராகு. இந்த தேராகுடைய சந்ததி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகத்தை அவங்க ஒரு வழிபடுற ஒரு சந்ததி, விக்கிரகத்தை விற்கிற ஒரு சந்ததி, அவன் தேவனை அறியாத ஒரு சந்ததியில் வந்தவன் தான் இந்த யாரு, இந்த தேராகு. இந்த தேராகு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய தகப்பன். இப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, முன்குறிக்கிறார், ஆபிரகாமை முன்குறிக்கிறார். ஆபிரகாம் என்று சொல்லி வேதத்தில், தமிழ் வேதத்தில் அழகாய் போட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொல்லி அவன் பேரை என்ன பண்றாரு, மாற்றுகிற ஒரு காரியத்தை. God is always, he is a change maker. God was always change things. ஆண்டவர் மாற்றத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த மிஷன் சண்டேவை நாம் கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனைத்து காரியங்களும் கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். உன் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறார், உன் ஊழியத்தை புதிதாய் மாற்றுகிறார், உன்னுடைய குடும்பத்தை புதிதாய் மாற்றுகிறார், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்கி சீர்படுத்துவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நன்மை செய்கிற தேவன். அவர் முதலாவது மிஷனரின்னு சொன்ன இங்கே தேராகுடைய வாழ்க்கையில விக்கிரக ஒரு பயங்கரமான காரியத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா? கர்த்தர் படிங்க பிரதர். ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும்
இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்களுக்கு எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம், தேவனை அறியாத ஒரு சந்ததியிலிருந்து வந்த ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வெளியே வாப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த மிஷனரி சண்டேவை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிறார். மகனே, நீ இருந்த கம்ஃபர்ட் ஜோன் போதும்பா. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற, ஐயோ என் குடும்பத்தை விட்டு நான் வர முடியல பிரதர், என் ஃபேமிலி என்ன நெருக்கிட்டு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ரைட்டு. ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆபிரகாமை போல உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்றாரு, உன்னை விட்டு விட மாட்டேன்ப்பா, உன்னை அப்படியே கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. உன்னை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ இப்போ உன்னை என்ன பண்ண போறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான தாயே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் ரெஸ்பான்சிபிலிட்டியே பார்த்துட்டு இருக்காதீங்க, உன் குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்காதீங்க, உன் சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நான் நிறைய பேசும்போது பார்க்கணும், சூழ்நிலையை பார்த்து அந்த எப்படி எழுந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதில் ஒரு கட்டு இருக்குது. சரிங்களா. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனை சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைக்கும் பொழுதே அவனுக்கு இப்படி போட்டு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. அவனை அழைச்சிட்டாரு, ஆபிரகாம் அழைச்சிட்டாரு. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, டெஸ்ட் இருந்தால் தான் டெஸ்டிமனி வரும். அல்லேலூயா. இஃப் காட் டெஸ்ட் யூ, you are going to have God is going to raise you as a great testimony. ஆபிரகாம் கூட வாழ்க்கையில் அநேக டெஸ்ட் இருந்துச்சு. சரியா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்து போகலாம். ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, கொச்சின்லாம் விட்டுட்டு இங்கே வந்ததுனால தான் ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்மலாம் இங்கே இருக்கிறோம். யோசிச்சு பார்த்தேன் நான், இவன் பாஸ்டர் ஆல்சோ லெஃப்ட் ஹிஸ் ஃபேமிலி, எல்லாத்தையும் விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்து இங்கே வந்து சென்னை பட்டணத்துக்கு வந்து தெரியாத இடத்துல கர்த்தர் ஒரு ஆபிரகாமை போல ஒரு தகப்பனாய், விசுவாசின் தகப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? ஆமென். அது கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் அழைத்த அழைப்பிற்கு பாஸ்டர்கள் கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடிஞ்சது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கூட ஆபிரகாம் என்ன பண்ணா, கீழ்ப்படிஞ்சான். he is obeyed, not disobeyed. he obeyed to the call of God. இன்னைக்கு அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து பேசுறார், தொடர்ந்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல, வழங்கா கழுத்துள்ள ஜனங்களை போல இருக்கிறோம். நோ லார்ட், நோ லார்ட், நாட் திஸ் மினிஸ்ட்ரி. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் பேசுகிறேன், இங்க பிரசங்கிக்கிற என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, ஆமா நல்லது தான், ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, ஆண்டவரே எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா. யூ லீவ், உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த குட் நியூஸ், இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது பாஸ்டர் மேல வந்த கடமை மாத்திரமல்ல, அகிலேஷ் பிரதர் மேல வந்த கடமை மாத்திரமல்ல, திவாகர் பிரதர் மேல வந்த கடமை மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்று சொன்னால் உன்னை சீஷனாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சீஷனா இருந்தால் ஒவ்வொரு நாளும் டார்கெட் இருக்கணும். எவ்ரி டே யூ ஷுட் ஹேவ் a target. நான் ஒருத்தனுக்காவது தேவனுடைய அன்பை, இந்த சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும். இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லுங்க. ஜனங்க
பிரச்சனையில் ஏதாவது சொல்யூஷன் வருமா, ஒரு வார்த்தை வருமா, டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. நேற்று ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு தம்பியை என்னோட சகோதரி சந்தித்து பேசிருக்கும் போது வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, தம்பி இது மாதிரி அவனை மீட் பண்ணப்பா, சுமனை மீட் பண்ண. சுமன் அவங்க வீடு 4-5 சகோதரர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சொந்த வீட்டில் தனியாக தண்ணி வேணும்னா கூட எடுத்து கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. தனிமையில் இருக்கிறானா, வேதனையாக இருக்குதான். சொந்த வீட்டில் இருக்கிறான், ஏன்னா தன்னுடைய பழக்கத்தினால தனிமையில் தனித்து விடப்பட்டிருக்கிறான். அப்போ அவங்க சொன்னாங்களா, தம்பி நீ இயேசுகிட்ட வா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அக்கா உண்மையா இயேசுகிட்ட வந்து ஆசீர்வதிப்பாரா, என் தனிமையை மாற்றுவாரா? ஆமாம், உன் தனிமையை மாற்றுவார், அவரே உன் கூட இருப்பார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், என்னால் அவன் கூட பேச முடியாது. ஒரு ட்ரக் அடிக்ஸோட பயங்கர அடிக்ஷன் ஆளோட என்னால் பேச முடியாது. பட் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துக்கிறார் பேசுவதற்கு. எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையை, இந்த நல்ல செய்தியை, இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. அல்லேலூயா. என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்றீங்களா? சொல்றீங்களா எல்லாரும்? என் மேல் விழுந்த கடமை. ஓகே, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா, உண்மையா சொல்றேன், பிரசங்கிக்கிறது இல்லைங்க. இங்க வந்து பிரசங்கம் பண்றதுக்காக இல்லை. உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு நம்மை போய் அழிவிலிருந்து மீட்டு தேவ ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற்றும்படியாக தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சமீபமாய் வயநாட்டில் நடந்த அந்த சம்பவங்களை கேள்விப்படும் போது பார்க்கும்போது அப்படியே யோசித்து பார்த்தேன். ஐயோ, ரட்சிக்கப்படாமல் எத்தனை ஜனம் போயிட்டு இருக்கோம். இயேசுன்னு கேட்காம ஜனங்க போயிடுச்சே, அடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே நம்மை குறித்து கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம சொல்லாமல் விட்டோமே. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், ஒரு பாரத்தை கொடுக்கிறார். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன பண்ணார், ப்ராமிஸ் கொடுக்குறார் கர்த்தர். அவன் பல காரியங்களை கர்த்தர் அவனிடத்தில் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அவனுடைய அதே இதெல்லாம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சான். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். ஆனால் கீழ்ப்படியாம காரியத்தை எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்க முடியுது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததுனால பாவம் அங்கே வந்தது. பாவம் வந்ததுனால ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே நீ எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ ஆடாம், வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணான், ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன், ஆண்டவரே லார்ட் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறான். உனக்கு யார் நிர்வாணின்னு சொன்னா? ஆண்டவர் கேட்குறாரு அவனை பார்த்து. ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அத்தி இலைய அவனுக்கு என்ன ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாரு. அந்த அத்தி இலையை யோசிச்சு பாருங்களேன். அந்த அத்தி இலையை கொடுக்கும் போது அந்த அத்தி இலை ஒரு 1 டே இருந்திருக்கும், 2nd டே இருந்திருக்காது இல்லை. ஆண்டவர் பார்க்குறாரு, சரி அத்தி இலை வந்து செட் ஆகலை, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், தோல் ஆடையை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோல் ஆடையை தரல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, கார்மெண்ட். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பலி அன்னைக்கு தான் பலி அடித்து தோல் ஆடையை செஞ்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு பலியாய் கர்த்தர் ஒரு பாடலை பாடுவோம். எங்களை வாழ வைக்க பாடுவோம். வெங்கல சர்பமானீர் எங்களை வாழ வைக்க, வெங்கல சர்பமானீர் நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்காம நம்ம இந்த இடத்துல இருந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருந்திருக்கோம்? துன்மார்க்கமாக இருந்திருக்கோம், அழிவை நோக்கி போயிருந்திருப்போம், தேவனுடைய அன்பை பெறாத ஒரு சந்ததியாக வளர்ந்திருப்போம், எல்லாமே இருந்திருக்கோம். ஆனால் மோசமாக இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன்.
கர்த்தர் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் அந்த அந்த அவனை அந்த அந்த மிருகம் அடிக்கப்பட்டு தேவன் அந்த இடத்துல அந்த டிசோபே அந்த பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கையை மாற்றி அவனுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர் கிருபையா அந்த அந்த சந்ததியிலே வந்ததான ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை என்ன பண்ணுறார், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். விக்கிரகத்தை அந்த பாவ சூழ்நிலை இருந்ததான அவனுடைய சந்ததியிலேருந்து வந்த அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து எப்படி இருக்கணும், உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் 3 times God is talking to Abraham. 3 தடவை ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சரிங்களா? ஸோ அவன் 75 வயது இருக்கும்போது ஒரு வாட்டி பேசுறார் ஆண்டவர். அதுக்கப்புறம் கடைசியாக எப்போ பேசினா 99 இயர்ஸ் 99 வயது இருக்கும்போது பேசுகிறார். யோசித்து பாருங்களேன், இந்த இடைப்பட்ட காலம், இந்த 75 வயதுலேருந்து 99 வயது வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அப்போ தான் எல்லாமே நடந்துச்சு. அந்த சாரால், அந்த இஸ்மவேல் பிறந்த காரியம், அந்த காரியம்லாம் நடந்துச்சு. இந்த காரியம்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அவனை சொல்கிறாரு, நீ என்னப்பா பண்ணு, நீ உத்தமனா இல்லை. அதனால ஆபிரகாமே, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு தட்டேன். ஆனால் நீ எப்படி இல்லை, உத்தமனா இல்லை. அதனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்த உத்தமனாயிரு. கொஞ்சம் படிங்க பிரதர், 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உனக்கு மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கையை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இங்கதான் ஆண்டவர் பேர் மாத்துறாரு. 5வது வசனம் படி பாருங்க பிரதர். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பராக ஏற்படுத்தினான். உன் பேர் ஆபிராம் எனப்படும். 6வது வசனம் வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்துல ராஜாக்கள் தோன்றும். யோசிச்சு பாருங்களேன், அந்த சந்ததியை, விக்கிரக கோட்டையில் இருந்த ஒரு சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து, அவன் ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்ததுனாலே அவன் என்ன பண்ணான், அவன் இருந்த ஊர் தேசம். சரிங்களா? இன்னைக்கு கூட என்ன பண்றோம், எந்த ஊருக்கு போறீங்க தான் கேட்குறோம்ல, எந்த ஊருன்னு கேட்குறோம். இது எங்கே வந்துருச்சு, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே இருந்ததான அந்த ஊர் பேர் இன்னைக்கும் நம்ம அந்த அடையாளம் படுத்திட்டு இருக்கோம்ல. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட சந்ததியில் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஜாதிகள் உண்டாகும், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அந்த அளவுக்கு அந்த ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் அப்படின்னா, அவன் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் உண்மையுள்ளவனா மாத்திரமல்ல, உத்தமனாக இருந்தான். கர்த்தர் சொன்னார், நீ உத்தமனாக இருப்பா, எனக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தான். அதே மட்டுமல்ல, ஆபிரகாம் தேவனுக்காக உறுதியாக இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மிஷனரி சண்டேவை நம்ம அனுசரிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எப்படி இருக்கணுமா, நீ தேவனுக்காக உறுதியாக இருக்க வேண்டும், நீ தேவனுக்காக உத்தமமாக இருக்க வேண்டும், நீ தேவனுக்காய் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த 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 ஒருவேளை யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறா கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் கூட உத்தமமாய் உறுதியாய் உன்னை தேவன் உண்மையுள்ளவனாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு கூட எனக்கு கூட பேசினாருங்க. திமோத்தி, நீ உண்மையா இருக்கணும்ப்பா, நீ எனக்காக உறுதியா இருக்கணும்,
எனக்காக உத்தமனா இருக்கணும்னு பேசினார். அதனால தான் எனக்கு காலை வேளையிலே இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே இந்த சபையில நடுவே வந்து இந்த வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை NLF இந்த ஜெபத்தின் மூலமாக ஹல்லேலூயா கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் நல்ல சீஷராக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரா? உத்தமனாய் நடக்க தேவன் நன்மை வழங்காதிரார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நன்மை செய்வார். நம்ம என்ன பண்ணா ஒரு மிஷினரி வாழ்க்கை, ரிங்கிள் தோபே என்ற ஒரு மிஷினரியை நம்ம பார்க்கிறோம். இந்த ரிங்கிள் தோபே என்ற ஒரு மிஷினரி சவுத் இந்தியாவில் ஊழியத்தை செய்தார். அவர் கல்கட்டாக்கு வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அவர் கேரளாவை நோக்கி போனார். கேரளா போய் ஊழியம் செய்யலாம். திருவாங்கூர் அந்த மாகாணங்களில் அவர் ஊழியம் செய்தார். சபை நிறுவனம்னு ஆசைப்பட்டார் அவர். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணார்? கடைசியாக பெர்மிஷன்லாம் கிடைக்கல. அவர் என்ன பண்ணார்? மயிலாடி என்ற ஒரு இடத்துக்கு கன்னியாகுமரிக்கு வந்து அந்த இடத்துல முதல் சபையை நிறுவினார். திருவாங்கூர் மாகாணத்தில் இருந்ததான அந்த இடத்துல நிறுவி, யோசிச்சு பாருங்களேன், பாஷையே தெரியாத ஒரு தேவனுடைய மனுஷன், சரிங்களா, இந்த ஊரே தெரியாது, பட்டணம் தெரியாது. அங்கே என்ன பண்ணாராம்? அந்த மயிலாடி இடத்துல ஒரு குடிசை வீடு கட்டி தன்னுடைய ஹேட்டில் கூழ் வாங்கி குடித்து தேவனுடைய ஆலயத்தை, அந்த இடத்துல அதிகமான ஆலயங்கள் இன்றைக்கு இருக்குதுன்னா எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு. அந்த ஸ்டோன் இருக்குது. இன்னும் ரிங்கிள் தோபையோடைய ஸ்டோன், அந்த ஸ்டோன்ஸ்லாம் இன்னும் இருக்குது, சரிங்களா. அந்த மிஷினரி அப்படியாக ஒரு உறுதியாக ஒரு உண்மையாக ஒரு உத்தமமாக அந்த தேவனுடைய மனுஷன் ஒரு எல்லாத்தையும் ஆபிரகாமை போல அவன் இனத்தையும் ஜாதியும் தேசத்தையும் விட்டுட்டு இந்த சவுத் இந்தியாவுக்கு இந்த தேசத்தை நோக்கி வந்ததுனால இன்னைக்கு அநேக, யோசிச்சு பாருங்களேன், கன்னியாகுமரியில் எவ்வளோ தேவனுடைய ஜனம், எத்தனை சபைகள் இருக்குது. கர்த்தர் அந்த தேவ மனுஷனை என்ன பண்ணார்? உபயோகப்படுத்தினார். இன்னைக்கு ஆமேன். அவர் அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய வாழ்க்கைக்காக, ரிங்கல்தோட வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஆதாரமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28. இதுதான் ஆண்டவர் கொடுத்ததான ஒரு கிரேட் கமிஷன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பிரதர், படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஓகே, ஓகே. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உலகத்தில் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. அல்லேலூயா. உன் கூட இருக்கிறேன்ப்பா. நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ புறப்பட்டு போய், இங்கே உட்கார்ந்துருக்கிற, இங்கே நிற்கிற நான், அனைவரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணப்பா? சீஷராக்கி. இந்த மிஷனரி சண்டேவை நாம் அனுசரிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே முக்கியமாய் தெரிந்து கொண்ட ஒரு காரியம்னா, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் இருக்கிறபடினாலே அவர் என்ன பண்ணாரா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்ம என்ன பண்றார்? நம்மளை பயன்படுத்துகிறார். நீங்க என்ன பண்ணணும்? புறப்பட்டு போய், யோசிச்சு பாருங்களேன், வீட்டுக்குள்ளேயே இருந்து பாருங்களேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, தெரிஞ்ச மனுஷன், PhD படிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காரு பல வருடங்களா. பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர், ஒரு தம்பி MSW படிச்சுட்டு ஒரு தம்பி திடீர்னு ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்து வீட்டுக்குள்ளேயே பல வருடங்கள், 10 வருஷத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். MCCயில் முடிச்ச ஒரு தம்பி, சம் ப்ராப்ளம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தேவன் என்ன பண்றாரு? இன்றைக்கு இந்த மிஷனரி சண்டேல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு NLF சபையில் நம்ம என்ன பண்றோம்? நிறைய பிரான்ச் சர்ச்சஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஸ்லோவா.
நம்ம சிட்டி சர்ச் வந்துடுச்சு. சிட்டி சர்ச்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஞானஸ்தானம் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை, இன்னும் சபைகள் வரப்போகுது. நம்ம ஜெபிக்கும் போது அப்போ தான் தெரிஞ்சுது, இத்தனை சபைகள் இருக்குதா நியூ லைஃப் ஃபெலோஷிப்க்கு, இந்தந்த இடத்துலலாம் இருக்குதா. கர்த்தர் பட்டி தொட்டியில், கர்த்தர் சென்னை பட்டணத்தில், கர்த்தர் நியூ லைஃப் ஃபெலோஷிப்பை, கர்த்தர் ஒரு ஸ்தல சபைகளை ஆரம்பிப்பதற்கு கர்த்தரான தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பட்டி தொட்டி எங்க செய்வார் கர்த்தர்? அதை விசுவாச அறிக்கை பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம். ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் என் கூட. நம்ம சொல்லுகிற காரியம் கர்த்தர் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. நம்ம பார்க்க தான் போறோம், அந்நிய கண்கள் அல்ல, நம்ம சொந்த கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. ஆமென். ஐ அம் சோ எக்ஸைட்டட். அல்லேலூயா. ஆமென். அதுல ஆண்டவர் எனக்கு கூட ஒரு பங்கு வச்சுக்கிறாரே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவருங்க. சீரியஸா சொல்றேன். God is doing. ஆவியானவர் பலத்த காரியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கே தெரியல, உண்மையா சொல்றேன், நியூ லைஃப் ஃபெலோஷிப்ல நமக்கே தெரியல, ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, விரும்புறீங்களோ இல்லையோ, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் கர்த்தர் ஜனங்களை சபையிலே கூட்டி சேர்ப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். கர்த்தர் அதை செய்வார். இந்த பட்டணத்துக்கு இந்த சபை வந்துன்னா சும்மா கிடையாது. அல்லேலூயா. நமக்கு தெரியாம இருக்கலாம், பரலோகம் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாது. எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. எந்த ஆவிகளும் தடை பண்ண முடியாது. The gates of heaven அந்த பாலாத்தின் வாசல்கள் சபையை என்ன பண்ணாது, மேற்கொள்வதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். உத்தமமாய் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த நம்மை அழைத்த இந்த கிரேட் கமிஷன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க சீஷர் மற்றவர்களுக்கு என்ன பண்ண, நம்ம போயிட்டு தேவனுடைய அன்பை பற்றி சொல்லி அவளை சீஷர்களாய் மாற்ற வேண்டும். சின்ன டார்கெட் தாங்க. நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறான் நம்ம, அவங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லணும். இந்த வருஷம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தான், கூட படிச்சுட்டு இருந்தான். பல வருடங்கள் என் கூடயே வருவார். வீட்டுக்கு வருவார், சர்ச்சுக்கு வருவார், சந்தனம் வச்சுட்டு வருவார். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆண்டவரே எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு. ஒரு நேரம் வந்துச்சு. கரெக்டாக 10th படிக்கிறார் அவர். 10th படிக்கும் போது நான் ஒப்பு கொடுக்குறேன், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னாரு. அவங்க வீட்டில் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ என்ன ஒன்றா செய் தம்பி, இந்த ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நீ சர்ச்சுக்கு போ, யூ கோ டு சர்ச், பட் டோன்ட் டேக் பேப்டிசம். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுறான், இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா. என்ன தம்பி, ஏன்? இல்லை எங்கள் அம்மா இது மாதிரி சொன்னாங்க. இல்லை இது பிசாசு கொண்டு தந்துடும், நீ அதெல்லாம் நின்றாதன்னு சொல்லிட்டு ஹி டுக் பேப்டிசம். இந்த முழு குடும்பமும் ஒரு காலகட்டம் வரும்போது முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த தம்பி பூனேயில் ஒரு ப்ராஜெக்ட், மர்த்தமா ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஒரு இந்து சகோதரன், கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு டூல் மாதிரி நம்ம. கர்த்தர் நிச்சயமாக, நீங்கள் உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. வாயை திறக்கணுங்க. இயேசு நல்லவர். இயேசு எப்படி சொல்லுவேன்? நீ வெறும் ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவரே நான் பேசக்கூடாது, ஆண்டவரே நீங்க பேசணும். ஆவியானவரே நீங்க வார்த்தையை கொடுங்க, எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் மந்த நாக்கும் திக்கு வாயும் மோசை மாதிரி இருக்கிறேன், எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரே நான் ஸ்மார்ட்டு, ஐ கேன் டாக் வெரி மச், நல்லா பேச முடியும், திறமை இருக்கும்னு போய் நின்னீங்கன்னா ஒன்றும் வராது, லூசு மாதிரி பேசிட்டு வந்துடும். சரிங்களா? அவன் திருப்பி நம்மளை மீட் பண்ண மாட்டான், அது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து, தேவனாகிய கர்த்தர் நம்ம சொல்லுற காரியத்தை, ஆவியானவர் சொல்லுற காரியத்தை மாத்திரம் சொன்னாலே போதும். விளைய செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆமென். விளைய செய்கிற தேவன். ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். நீங்கள் யாருன்னு பார்க்க, உன் டேலண்ட் அப்போ டோன்ட் see your talent. ஆண்டவரே நான் சொல்லணும், ஆண்டவரே நான் சொல்லி மாறுவாங்களான்னு நினைக்காதீங்க. உன்னுடைய வார்த்தையை, உன் வாயை விரிவாய்த்திர. திருப்பி இந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் சொல்லுற காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உங்க வாயை இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு என்ன சுவிசேஷத்தின் வாயாய் கர்த்தர் வைக்கிறார். அல்லே சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ நாள் குவைட்டா இருந்திருக்கலாம். God is opening your mouth.
God is opening a boundaries. God is opening the gates of heaven, especially for you. உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் திறக்கிறார். திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த காலவேளையில் வில்லியம் கேரியோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எத்தனையோ யோசிச்சு பாருங்க. ஒரு மிஷனரியா வந்தாரு. அந்த மனுஷனோட வாழ்க்கையில குடும்பத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். He sacrificed his life. எல்லாத்தையும் இழந்து அந்த தேவனுடைய மனுஷன் அவர் வேதாகமத்தை பல மொழிகளிலே, 40க்கு அதிகமான மொழிகளிலே அவர் நியூ டெஸ்ட்மெண்ட் மொழிபெயர்த்தார். 20க்கு அதிகமான மொழிகளிலே அவர் ஃபுல் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார். நேரம் அது மட்டும் இல்லை, சோஷியல் ரிஃபார்ம்ஸ், சரிங்களா, சமூக காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணார், சதி போன்ற காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணார், ஒரு தேசத்தில் ஒரு சேஞ்சுக்கு உறுதுணையாக, ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் நடக்கிற இடத்துல அவர் ஜஸ்டிஸ்க்கு நின்னார். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய கரம் அவரோடு இருந்துச்சு. நின்றதுனால இந்த தேசத்தில் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு செரம்பூர் காலேஜ் இருக்கு கல்கட்டாவில், இதெல்லாம் வர்றதுக்கு அவர் ஆண்டவரை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த மிஷினரி சண்டே அன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் என்ன பண்ணோம், புறப்பட்டு போனோம். லார்ட் ஐ ஆம் ரெடி, லார்ட் ஐ ஆம் ரெடி. நேரம் இல்லை. There's very few. We are in a last minute. சரிங்களா, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அதான் சொல்றாங்க. There is no time, brother. We are in a last minute. You need to run out for God. You have to run for God. கொடுக்கப்பட்ட நேரத்தை கர்த்தர் எப்படி ஆயிலும். இன்னைக்கு ஒரு ஆத்துமாக்கு இயேசுவை சொல்லுவேன், காலேஜில் இயேசுவை சொல்லுவேன், என்னோட கேன்டீன்ல இயேசுவை சொல்லுவேன், என் கூட என்ன ப்ரப்போஸ் பண்ண வராங்களே அவங்களுக்கு இயேசுவை சொல்லுவேன். இயேசுவை சொல்லுங்க. என்னை பிடிக்குதுன்றாங்க, உங்களை லைட்டாக பிடிக்கும்ன்றாங்களா, அவங்களுக்கு இயேசுவை லைட்டாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லுங்க. உங்களோட திறமையை பார்த்து வருவாங்க தெரியுங்களா, யூ வெரி டேலண்டட் பிரதர், அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. உங்கள் வீட்டில் வேலை செய்வாங்க தெரியுங்களா, வேலைக்காரர்கள், அவங்களுக்கு இயேசுவை காமிங்க. ஷோ ஜீசஸ். யோசிச்சு பாருங்களேன், நம்ம சபைக்கு ஒரு 100 பேர், 100 குடும்பங்கள் இருக்குது, சரிங்களா, 100 குடும்பத்துலேயும் 100 சர்வெண்ட் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், தமிழ் சர்வீஸ்க்கு அந்த 100 பேரை வந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அவங்களாம் கூட்டிட்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், இட்ல ஃபுல்லாகிடும், இந்த இடமே பத்தாது. ஆக்சுவலி கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களே செய்வாராக. இந்த நாளிலே நாம் அடுத்தபடியாக நாம் ஒருத்தரை பார்த்து நாம் முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் நல்ல கற்று தேர்ந்தவனாய் இருந்தான், ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டவனாய் இருந்தான். அவன் எப்படி நல்ல ஒரே ஒரு வசனத்தை கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13-14 மட்டும் நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13-14. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என் நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். படிங்க. பாழாக்கி ஓகே, நீங்க போடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தான்னா பக்தி வைராக்கியமா இருந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனா இருந்தான். அந்த தேவன் அவனை சந்தித்தாரு. சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு, சரிங்களா, நிறைய ரெஃபரன்ஸ். நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாய் சொல்லிவிட்டு கடந்து போன ஆசைப்படுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிந்த பிறகு, சவுல் பவுலாய் மாறின பிறகு அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணா, அழைத்த அழைப்பிற்கு உறுதியா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அழைத்த அழைப்பிற்கு சொல்லுங்களேன், அழைத்த அழைப்பிற்கு உறுதியா இருந்தான். லைட்டா இல்ல, பிரதர் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அப்புறமா என்ன பிரதர், அப்புறமா மியூசிக் வாசிக்கணும், நீங்க அவள்தானா, அவள்தானா ஆக்டிவிட்டி. தேவனுக்காக நீ உறுதியா இருக்கணும். அழைத்த அழைப்பிற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியா இருந்தார். கர்த்தருக்காக தன்னை என்ன பண்ணாரு, முழுமையாக அர்ப்பணித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இந்த மிஷன் சண்டேல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரணம், நம்மளை அர்ப்பணித்தாலே போதும், சரிங்களா?
யோசிச்சு பாருங்களேன், இங்கே உட்காந்துருக்கிற ஒரு 10 பேர் இருப்போம், 12 பேர் இருப்போம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மா கிட்ட இயேசுவை பற்றி சொன்னால் எத்தனை ஆத்மாக்கள் இங்கே வரும்? நம்மளே பெரிய ஆள் வேண்டாம், யோசிச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் சண்டே எல்லாரும் ஒரு ஆத்மா கூட்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ பேர் வருவாங்க? அடுத்த 10 பேர் வருவாங்க. அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்களேன், நான் கூட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சண்டே எப்படியாவது ஒரு ஆத்மாவை பேசி ஈசி கூட்டு வரதுக்கு, ஜோம் பண்ணி கூட்டுறதுக்கு இல்லை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ட்ரை எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். 1 person தமிழ் சர்வீஸ் வி வில் ட்ரை, வில் ப்ரே. சபையில் பாஸ்டர் எல்லாரும் ஜோம் பண்ணுறோம், சரிங்களா? ஒரு ஆத்துமாக்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த மிஷன் சண்டேல ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு ஆத்துமாக்கள், ஆமாம், திவாகர் பிரதர் கூட அங்கேருந்து கூட ஒரு ஆத்துமாக்கள் கூட்டு வரலாம், சரிங்களா? ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டு வரலாம். ஒரு ஆத்மா. வில் ட்ரை ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். மிஷன் சண்டே இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. டுடே வி வில் டூ, வில் கோ அவுட், வில் ரீச் அவுட். அதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தார்? உறுதியாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் தேவனுக்காக. அவன் தேவன் எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்றாரு, பவுலுக்கு 3 பலவீனங்கள் இருந்தது சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்கு ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், எனக்கு பலவீனம் இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், யாராவது பலவீனம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்குங்களேன். யாராவது சொல்ல முடியும்? நோ, ஐ எம் பர்ஃபெக்ட் மேன் லைக் ஜீசஸ். நோ, we are not perfect. We are imperfect people, but God is making us perfect. This morning ஆண்டவர் சொல்றார், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை பார்த்து உன்னை எதுக்கு அழைத்திருக்கிறாருன்னா, நீ பவுலை போல, பவுல் சொல்றான், தன்னை தாழ்த்துக்கிறான். அந்த வசனங்கள், நிறைய வசனங்கள் நான் குறிப்பெடுத்து வந்து சொல்ல முடியல இன்னைக்கு. அவன் என்ன பண்றான்? அவன் பாவியில நான் பிரதான பாவியா, என் நீதிலாம் அழுக்கான கந்த மாதிரின்னு சொல்றான். பாவியில பிரதான பாவி. பவுல் சொல்றாரு, தேவனுக்காக வைராக்கியமா எல்லா கிறிஸ்தவரை துன்புறுத்தின சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறின பிறகு அநேக ஜனங்களை, ஜாதிகளை, புறஜாதிகளை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தின ஒரு தேவ மனுஷன் நான் பிரதான பாவின்னு சொல்லி தன்னை என்ன பண்றான்? நான் பைபிள் இன்னொரு வசனத்தில் பார்க்கிறோம், நான் என்ன பண்றேன்? நான் அடிமைத்தனமான ஒரு காரியத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், இந்த ஜனங்களாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியமா பேசுறான். நான் பாதாளத்துக்கு போறேன், பரவாயில்ல, ஆனால் இந்த ஜனங்களாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்றான். தன்னை தாழ்த்துக்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் அதிகமாக பவுலை போல அதிகமாக நம்ம தாழ்த்தி அர்ப்பணிப்போட, முழுமையான ஒரு அர்ப்பணிப்போட உறுதியா இருந்தோன்னு சொன்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனம், ஆண்டவர் உங்க இன்றைக்கு அழைக்கிறார் உங்களை. God is calling you. திறப்பின் வாசலில் நிற்கிறதற்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். The harvest is plenty, the workers are few. யோசிச்சு பாருங்களேன், மியூசிக் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவனை அறியாத ஜனம் நிறைய பேர் இருக்குது. மியூசிக் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவனை அறியாத ஜனம் இருக்காங்க. அந்த இடத்துல ஒன்று ஐடி மிஷினரியா ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு காலேஜ் மிஷினரியா உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். தப்பா நினைக்காதுங்க. ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல்ல பிரதரை வைத்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கு. அந்த இடத்துல மிஷினரியா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜஸ்ட் வேலை செய்யறதுக்கு வரல. என்னை வைத்திருக்கிறான்னா அந்த இடத்துல என்னுடைய பட்டணத்தில் நான் வாழுகிற இடத்துல என்னை மிஷினரியா கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக தேவனை ஆதாயப்படுத்த வேண்டும். போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, ஒரு சண்டே ஸ்கூல் பையனோட பாட்டி, வயசான பாட்டி, அவங்க சிக்காயிட்டாங்க. மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன், இது மாதிரி எங்கள் மாத்திரை யாருக்குமா வாங்குறேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பாட்டிக்கு வாங்குறேன்னாங்க. ஹாஸ்பிட்டல் கூட போகிறோன்னாங்க. நாங்கள் போயிட்டு அந்த குடும்பத்தை போய் சந்தித்து ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். தம்பி, நீ வருவேன்னு நினைக்கவே இல்லைப்பா என் வீட்டுக்கு, எவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்கிறீங்க, எனக்கு ஜோம் பண்ணுன்னு வந்திருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆத்மா ரெடியாக இருக்குது, ஆத்மா ரெடியாக இருக்குது. நம்ம தான் போகணும், நான் தான் போகணும். ஆர் யூ ரெடி டு கோ டு ரீச் அவுட்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என்ன பண்ணாரு? வேதம் சொல்லுகிறது, திருப்பி கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். மத்தேயு 28ஆம் அதிகாரம் திருப்பி நம்ம கடைசியாக வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம்
19 வாசிங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுத்து ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் கருமையான தேவ ஜனமே, இந்த மிஷினரி சண்டேவை அப்சர்வ் பண்ணுற நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் the harvest is plenty, the workers are few. அதுக்குன்னு முழு நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஊழியர்கள் அநேக நல்ல காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியுது. என்னுடைய நண்பர் பாஸ்டர் விட்னஸ் பண்ணியிருப்பாங்க. பாஸ்டர் பெனியா டேவிட்டுடைய தகப்பன் அந்த செல்வகுமார் டேவிட் என்ற ஒரு மூத்த போதகர், வயதான போதகர், அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பண்ணிட்டே அவர் 6 சபைகளை, பெரிய சபைகளை ஆரம்பித்து 50 மிஷினரிகளை தாங்கி அவர் பெரிய ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார். ஒரு தகப்பன் ஓட்டத்தை முடித்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பை ஒகேஷ்னல்னு சொல்லுவாங்கல்ல, இல்லை கரெக்ட் பாஸ்டர்? பை ஒகேஷ்னல். நீங்கள் வேலை செய்து கொண்டே தேவனுக்காக முழு நேரம் ஊழியம் பண்ணலாம். கர்த்தர் இப்படிப்பட்ட பை ஒகேஷ்னல் ஊழியக்காரர்களை கர்த்தர் அழைக்கிறார். நீ படித்துக்கொண்டே நல்ல ஊழியம் பண்ணலாம். நீ இப்போ ஊழியம் பண்ணாமல் என்னைக்கு பண்ண போற? இல்லை பிரதர், நான் பிஎஸ்டி முடிச்சுட்டு அந்த சப்மிட், அந்த டெஸ்டினேஷன் சப்மிட் பண்ணிட்டு இல்லை, நீ டெஸ்டினேஷன் பண்ணும் போதே ஊழியம் பண்ணணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன் கூட தாங்க இருக்கிறார். உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை மிஷினரியாக அழைத்திருக்கிறார். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நீ ஒரு மிஷினரி. நீ எந்த காலேஜில் இருக்கிறியோ அங்கே நீ ஒரு மிஷினரி. கர்த்தர் உன் வாயை விரிவாய்த்தர, நான் அதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உன் வாயை நிரப்புகிறார் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உன் வாயை, நீ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக் த குட் நியூஸ் டு பீப்புள், தே வில் ரெஸ்பாண்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஜனம் என் துதியை சொல்லி வருகிற ஜனம். ஆண்டவரே, எல்லாம் கண்களை மூடி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது என் வாழ்க்கையில், ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஆண்டவரே, லார்ட், ஐ நோ மெனி பீப்புள், மெனி கான்டாக்ட்ஸ், லார்ட், மெனி திங்ஸ் தட் ஐ கேன் அச்சீவ் அண்ட் டூ திங்ஸ், பட் லார்ட், ஐ எம் நாட் டெல்லிங் எ குட் நியூஸ். ஆண்டவரே, இந்த காலவேளையில் Lord, I submit myself for God. And Lord, thank you, Lord. Fill my heart with your love this morning. ஆண்டவரே, உடைய அன்பினாலே என்னை நிரப்புங்கப்பா. அப்பா, உடைய அன்பினால மாத்திரம் நிரப்புங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுங்க. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா. அனைவரையும் சீஷராக்குங்கள் சொல்லியிருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே, என் மேல விழுந்த கடமை ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். என் மேல விழுந்த கடமை ஆண்டவரே. Lord, I cannot be quiet, Lord, I cannot be quiet, oh Father. Lord, wherever I am placed, wherever I am there, oh Father, Lord, anoint me, Lord, this morning. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே, சுவிசேஷத்தின் அபிஷேகம் என் மேல இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை தேவனுடைய சபை நடுவே இருக்கிறபடினாலே, ஓ ஹalleluya. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I submit, Lord, I submit. Lord, you cannot escape this morning. Oh, this is God is speaking to you very specially for you, for a greater things to achieve. The great commission is on your head. உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. அடுத்த வாரம் வரும்பொழுது தமிழ் சபையில் எல்லாரும் ஒரு ஆத்துமாவுக்களை கூட்டிட்டு வருவோம். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த தேசத்தில் பட்டணத்தில் பெரிய காரியம் செய்ய போறாரு. ஆண்டவரே, என்னை just say that, Lord, I am available, I am going to do something for you. ஆண்டவரே, நான் எதாயிலும் உமக்காக செய்ய போறேன். ஆண்டவரே, உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்பேன்னு சொல்லிக்கிறாரு. இவ்வளவு நாள் வாயை திறக்கல, உன்னுடைய காலேஜில் நீங்க வாயை திறக்கல, உன்னுடைய ஐடி கம்பெனியில் வாயை திறக்கல, நீ வேலை செய்கிற இடத்துல வாயை திறக்கல, உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உன்னுடைய சகோதரிக்கு இயேசுவை பத்தி சொல்லல, இன்னைக்கு நீ சொல்லணும். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆமென். அப்படி நம்ம இருக்கிற இடங்களை எழுந்து நின்று நாம் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்றாங்க. மற்ற நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த விசேஷமான இந்த நாளிலும் ஆண்டவரே,
இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பல இடங்களில் சபைகளில் நியூ லைஃப் ஐக்கிய திருச்சபையில் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் விசேஷமாக ஒவ்வொரு சபைகளுக்காக ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை விரைந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் சபையாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலையில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் ஆண்டவரே செயல்பட கர்த்தர் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஆண்டவர் உமக்கென்று வைராக்கியமாக நிற்கிறவர்களாக நீர் மாற்றி நடத்துகிறதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொடுத்த தாசனையும் நீர் மறைத்து ஆண்டவரை பலப்படுத்தி குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்து நீ நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் விசேஷமாக இந்த சபையில் ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு சிறியோர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் எல்லோரையும் ஆண்டவர் மியூசிக் டீம், ஆண்டவர் வர்ஷிப் டீம் எல்லாரையும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரை கட்டுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றுகிறது நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வேலைக்காக எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. யார் என்னுடைய காரியமாக போவா என் வசனத்தை ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவர் வேலைக்காக எங்களை முழுவதுமாக ஆண்டவரை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.